தம்பி ஞானசேகரன். எந்த ஞானசேகரன்? நம்ம நம்ம அந்த அதே நம்ம நினச்ச ஞானசேகரன் தான். அந்த சார் ஞானசேகரன் தான். அவரை பாசத்துடன் தம்பின்னு கூப்பிட்றாரு ஒருத்தர். அண்ணாதுரை எல்லாத்தையுமே தம்பின்னு தான் கூப்பிடுவார். வயசுக்கு அதிகமான அவரை விட வயசுக்கு அதிகமான ஆளை கூட தம்பியும்பார். அவரை விட வயசுக்கு அதிகமானவங்க கூட அவர் அண்ணாம்பாங்க. அண்ணாதுரையால் அண்ணா வந்தது. ஆனால் எல்லாருமே வித்தியாசம் பார்க்காம அண்ணாம்பார், இவரும் தம்பி தம்பியும்பார். அந்த தம்பிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு திமுகவில். தம்பி வெகுண்டெழுந்து வா அப்படிம்பார் அண்ணாதுரை. விரைந்து வா அப்படிம்பார். தம்பிம்பார். அந்த தம்பிக்கு வந்து திமுகவில் வந்து ஒரு தனி மரியாதை. அந்த தம்பியை ஞானசேகரனுக்கு யூஸ் பண்ணுறாரு. யார்? நம்ம அப்பாவு தான். ஞானசேகரன் அந்த வீடியோவை பாருங்கள். பயப்படாத விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. ஸோ ஞானசேகரனை உரிமையோட பாசத்தோட தம்பி ஊர் பூரா காரி துப்புது. ஞானசேகரனை பிடிச்ச பல பேர் என்கவுண்டர் பண்ணுங்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் மட்டும் அரவணைச்சு இல்லை நம்ம ரகசியம் வெளியில் வந்துடும், இந்த டைம் என்கவுண்டர் பண்ணால் பிரச்சனை வரும், வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கோழியில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸ்டாலினுக்கு அவர் தம்பி தானே. ஏன்னா இவங்க பண்ண வேலையைத்தானே அவன் பண்ணுறான். அதனால் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, அப்பாவோ தம்பிங்கிறார் பாசத்துடன். அப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், யார் அந்த சாரில் நம்ம முத மா சுப்பிரமணியம் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறார். அப்புறம் சேகர்பாபு மேலே சந்தேகம் வந்தது. ஏன்னா கோயில் நிலத்தில் வீடு கட்டியிருக்கார் ஞானசேகரன். இப்போ அப்பாவும் அந்த லிஸ்ட்டில் வச்சுருங்க, சந்தேக லிஸ்ட்டில். ஏன்னா அவர் தம்பிங்கிறாரு. தம்பின்னா பாசத்தோடு கூப்பிட்றாரு. அதனால் அப்பாவும் அந்த சாரி லிஸ்ட்டில் வருவாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அப்படி கூப்பிட்றாரு. இந்த கூட்டம் நல்லவனை படித்தவனெல்லாம் திட்டுறான். கவர்னர் வந்தால் போடாங்கிறான். கவர்னரை செருப்பு கட்டி அடிக்கிறான். கவர்னர் சட்டசபைக்கு வந்தால் வெளில போடாங்கிறான். ஆனால் ஞானசேகரனை அன்பு தம்பிங்கிறான். ஏன்னா அவனுடைய கேட்டகரி, அவன் அந்த வகையை சேர்ந்தவன், தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஞானசேகரனுங்கிறதுனால அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வள்ளுவத்தை பற்றி இவர் பேசினார ஒரு ஸ்டாலின். வள்ளுவம் என்ன சொன்னது? ஒருவனுக்கு ஒருத்தின்னது. இந்த கூட்டத்தில் எவனாச்சும் ஒருத்தன் இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தன் இருந்ததை காமிங்க. அவ்வளோ பேரும் வள்ளுவர் சொன்னதுக்கு எதிராக வாழ்க்கையை நடத்தியவர்கள். அதனால் ஞானசேகரனை தம்பின்னு சொல்கிறாங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா இந்த குரூப் அந்த கேட்டகரி தான். இந்த குரூப் அதே இனத்தை சேர்ந்தவர்கள். அதனால் சரியாகத்தான் அழைத்திருக்கிறார் அப்பாவும். ஸ்டாலின் சார்பாகவும் உதயநிதி சார்பாகவும் திமுக சார்பாகவும் தான் அவர் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. கனிம வளத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை புகார் கொடுத்தவொன்னே காலி பண்ணிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து ஜாஃபர் அலி அப்படிங்கிறவர். அவர் நேர்மையான ஆளாம். எப்படி இது அரசியலில் நேர்மையானவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது புரியலை. ஆனால் அதிமுக கொஞ்சம் கொள்கை உள்ள கட்சி. அதாவது எம்ஜிஆர் டிசிப்ளினை கொண்டு வந்தார், உதைச்சார், கட்சியை விட்டு தூக்குனார், ஜெயலலிதாவும் அடக்கி வச்சுருந்தாங்க. திமுக இது பண்ணும்போது அங்கே அதிமுகவில் கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் இருக்காங்க, பயப்படுவாங்க. அப்படி தான் அந்த ஒரு ஜாஃபர் அலிங்கிறவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருன்னா, இந்த கனிம வளை எங்கெங்கே கொள்ளையடிக்கிறாங்களோ அதை பூரா புகாராக எழுதி போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கா போலீஸுக்கு போட்டு பார்த்தாரு. எவனும் ஒன்றும் செய்யலை. அடுத்தது கோட்டாட்சியார், அவருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தா பரவாயில்ல. இவன் பூரா என்ன பண்ணுறான், போலீஸுக்கு கொடுத்தா, ரெவன்யூவில் போய் கொடுத்தா, இவங்க பூரா சம்மந்தப்பட்ட கனிம வளங்காரன்ட்டு இவன் பூரா லஞ்சம் வாங்குகிறான். அவனை கூப்பிட்டு, சார் உங்கள் மேலே ஒருத்தன் பெட்டிஷன் கொடுத்துருக்கான்னு போட்டு கொடுத்தான். அப்போ கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறவன் வந்து லாரியை வச்சு ஏற்றி அவரை கொலை செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நடப்பது அறக்கராட்சி.
இவன் வந்து சமூக விரோதிகள் தான் ஆட்சியில் இருக்கான். அவன் சமூக விரோதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். செந்தில் பாலாஜி என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சி ஓட்டு எண்ணிக்கிட்டே இருக்கும்போதே மணலை லாரியை கொண்டு போவோம், மணலை அள்ளு, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னாரு. அப்போ இப்போ நடப்பதே அரக்கராட்சி, இருக்கிறவனும் சமூக விரோதி, ஆட்சியில் இருப்பவனும் சமூக விரோதி, கட்சிக்காரன் பூரா சமூக விரோதி. ஏன்னா அவன் கட்சிக்காரன் பூரா 20 லட்சம் 30 லட்சம்னு பணம் கொடுத்து தானே சீட்டு வாங்கியிருக்கான். பதவி வாங்கினவன் பூரா 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து அவன் சம்பாதிக்கணும்ல. அப்போ அந்த சம்பாதிக்கிறதுக்கு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு காரணமே இவங்க தானே. திமுக தலைவர்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் போய் யாரும் சொல்கிறேன், இந்த மணல் கொள்ளை இந்த கொள்ளை இதெல்லாம் வந்து யாருமே இப்போ நடவடிக்கை எடுக்க முடியாது. காரணம் ஒரு கூட்டு கொள்ளை. இது பதவியில் இருப்பவனும் அவன் தொண்டர்களும் சேர்த்து கூட்டு சேர்ந்து தான் கொள்ளை அடிக்கிறான். நீங்கள் எவ்வளவு திட்டுங்க திமுககாரங்களை கண்டுக்க மாட்டான், தொலைச்சி போட்டுருவான். ஆனால் அவன் பொழப்பில் கை வச்சிங்க உங்களை காலி பண்ணிடுறான். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பூரா எதுவும் இந்த கூட்டம் கொள்ளை கூட்டம் அடிக்கட்டும், போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து. அதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது விஷயத்தை வெளியில் சொல்லுங்கள், புகாராக கொடுக்காதீங்க, உங்களை காலி பண்ணிடுவான். ஏன்னா பல கொலைகளை பண்ணவங்க, ஒவ்வொரு தலைவனும் இப்போ எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். பல கொலைகள் நான் பார்த்ததில் கருணாநிதியை பார்த்தேன், ஸ்டாலினை பார்த்தேன், பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. உதயநிதின்னு அந்த லிஸ்ட்டில் வரல, அவர் வராமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் உங்கள் கேட்டகரியில் உங்கள் திராவிட இதில் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறோம். ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக நாளைக்கு மழையே எங்கே பெய்யும், இந்த மாதிரி நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா கனிம வளத்தை மழையே இல்லாமல் போயிடும். மலைகளை பூரா அடி வெட்டுறீங்க, மலைகளை பூரா குடையிறீங்க, மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் பூரா போயிடுச்சுன்னா நாட்டில் எப்படி மழை பெய்யும்? அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதில்ல. நம்ம கஜானா நிரம்பினா போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பொதுமக்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், பொதுப்பணி யாரும் செய்யாதீங்க. இறை சக்தியே இந்த கூட்டத்தை தூக்கி எறியும். இறைவனால் தான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். மனிதர்களால் அரக்கர்களிடம் மோத முடியாது. பாவம் அந்த அதிமுக நேர்மையான ஒரு விஷயத்துக்கு பாடுபட்டதுக்காக இன்றைக்கி அவர் குடும்பம் வந்து துன்பத்தில் இருக்காங்க. அந்த நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். எல்லோரும் காத்திருங்கள். இறை சக்தி இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போகுது. மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது.